Hello students, this is Study Writers. இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ரிப்பரேட்டர் அண்ட் கேபிட்டல். ப்ரிப்பரேட்டர் அப்படின்னா என்ன, கேபிட்டல் அப்படின்னா என்ன, எக்ஸாம்பிளோடு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ப்ரிப்பரேட்டர் அப்படின்னு என்னென்னு பார்க்கலாம். ப்ரிப்பரேட்டர் அப்படின்னா உரிமையாளர் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க தமிழில். ஸோ ப்ரிப்பரேட்டர் அப்படிங்கிறது ஒரு ஓனர், ஓகேவா. சொந்தமாக தொழில் தொடங்கி பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்கள தான் நம்ம ப்ரிப்பரேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுதான் இங்கே இருக்குது. ப்ரிப்பரேட்டர் அப்படின்னா ஹூ ஓன்ஸ் ஏ பிஸ்னஸ், யார் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ அவங்கள தான் நம்ம ப்ரிப்பரேட்டர்னு சொல்லுவோம். கேபிட்டல் அப்படின்னு என்னென்னு பார்க்கலாம். கேபிட்டல் அப்படின்னா தமிழில் மூலதனம் அப்படின்னு சொல்லுவாங்க. மூலதனம் அப்படின்னா இன்வெஸ்டிங் அமௌண்ட். ப்ரிப்பரேட்டர் இன்வெஸ்ட் பண்ணுற அந்த அமௌண்ட்டை தான் நம்ம கேபிட்டல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போது கேபிட்டல் அப்படின்னா என்னென்னா அமௌண்ட் இன்வெஸ்டட் பை தி ப்ரிப்பரேட்டர் இன் தி பிஸ்னஸ். ஒரு ப்ரிப்பரேட்டர், ஒரு ஓனர், அவங்க பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக சர்டைன் அமௌண்ட்டை வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, ஓகேவா. ஸோ இதை தான் நம்ம கேபிட்டல் அப்படின்னு சொல்கிறோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா அமௌண்ட் இன்க்ரீஸ்ட். அந்த அமௌண்ட், அதாவது ப்ரிப்பரேட்டர் ஒரு அமௌண்ட் போட்டிருப்பாங்க கேபிட்டலாக, அதை போட்டு பிஸ்னஸ் பண்ணுறப்போ அவங்களுக்கு எப்போ அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னா அவங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கிறப்போ, அவங்களுக்கு லாபம் கிடச்சிச்சு அப்படின்னா அதுதான் நம்ம ப்ராஃபிட்னு சொல்லுவோம். அப்போது கேபிட்டல் ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகும். அடிஷ்னல் கேபிட்டல் அப்படின்னா என்னென்னா, ஆல்ரெடி 1 lakh போட்டிருக்காங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் கேபிட்டல் போடுறாங்க. அவங்களுக்கு பிஸ்னஸ் வந்து பத்தலை, அமௌண்ட் வந்து பத்தலை, எக்ஸ்ட்ரா அமௌண்ட் போடலாம் அப்படின்னு அமௌண்ட் போடுறத தான் நம்ம என்ன சொல்கிறோம், அடிஷ்னல் கேபிட்டல் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அமௌண்ட் டிக்ரீஸ்ட். எப்போ வந்து அமௌண்ட் டிக்ரீஸ் ஆகும் அப்படின்னா திடீர்னு அந்த ப்ரிப்பரேட்டருக்கு, அந்த ஓனருக்கு லாஸ் வரலாம், ஏதோ ஒரு ப்ராப்ளம்னால லாஸ் வரலாம். அப்படி இல்லைன்னா அவங்க ஆல்ரெடி போட்டிருக்கிற அந்த கேபிட்டல் அமௌண்ட்லேருந்து சில அமௌண்ட்டை அவங்க எடுக்கலாம், வித்ட்ரா பண்ணலாம். அதை தான் நம்ம ட்ராயிங் அப்படின்னு சொல்கிறோம். ட்ராயிங் அப்படின்னா அவங்க பிஸ்னஸ்லேருந்து அமௌண்ட்டை எடுக்கிறது, பர்சனல் யூஸ்க்காகவும் எடுக்கலாம், இல்லை வேறு ஏதாவது ஒரு விஷயத்துக்காகவும் வந்து அமௌண்ட்டை வந்து வித்ட்ரா பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள் வந்து நம்ம பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ப்ரிப்பரேட்டர், அதாவது ஒரு ஓனர் 1 lakh rupees வந்து பிஸ்னஸ்க்காக இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து கேபிட்டல். அந்த கேபிட்டல் வச்சு அவங்க 10,000 rupees ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னா 1,10,000 rupees ப்ரிப்பரேட்டருக்கு மணி வந்து இருக்கும் ஃபைனலாக. அடிஷ்னல் கேபிட்டல், அதாவது கேபிட்டல் வந்து பத்தாது, இன்னும் நம்ம அடிஷ்னல் கேபிட்டல் போடலாம், பிஸ்னஸை வந்து எக்ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 50,000 எக்ஸ்ட்ரா வந்து அமௌண்ட் கேபிட்டல் போடுறாங்க. அப்போது என்ன ஆகும், 1,60,000 இன்க்ரீஸ் ஆகும். அவங்கக்கிட்ட இருக்கிற மணி, ப்ராஃபிட், அதுக்கப்புறம் ஆல்ரெடி உள்ள கேபிட்டல், அடிஷ்னல் கேபிட்டல் எல்லாம் சேர்ந்து 1,60,000 இருக்கும். திடீர்னு லாஸ் வந்துடுது. எவ்வளோ லாஸ் வருது அப்படின்னா, அந்த ஓனருக்கு 20,000 லாஸ் வருது அப்படின்னா கண்டிப்பாக என்ன ஆகும்னா அமௌண்ட் வந்து ரெடியூஸ் ஆகும். அதே மாதிரி வித்ட்ரான் வந்து ஒரு 10,000 எடுக்கிறாங்க, பிஸ்னஸ்லேருந்து 10,000 எடுக்கிறாங்க அப்படின்னா, ஸோ இது ரெண்டுமே வந்து ஒரு லாஸும் சரி வித்ட்ரானும் சரி அமௌண்ட்டை வந்து ரெடியூஸ் பண்ணும், கேபிட்டலை வந்து ரெடியூஸ் பண்ணும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஆல்ரெடி 1,60,000லேருந்து இந்த 30,000 லெஸ் பண்ணி காட்டுறோம். அப்போது இதுலேருந்து நமக்கு என்ன புரியுது அப்படின்னா, ப்ராஃபிட் வந்து கேபிட்டலை இன்க்ரீஸ் பண்ணும், அடிஷ்னல் கேபிட்டலை இன்க்ரீஸ் பண்ணும், லாஸ் கேபிட்டலை ரெடியூஸ் பண்ணும், வித்ட்ரான் வந்து கேபிட்டலை ரெடியூஸ் பண்ணும். இது எல்லாமே யாருக்கு மட்டும்தான் அப்படின்னா ஒன்லி ப்ரிப்பரேட்டருக்கு மட்டும்தான். இதில் யாரும் வந்து கேபிட்டலில் வந்து பார்ட்னர்ஷிப் வச்சுக்கவும் முடியாது, எதுவும் பண்ண முடியாது. லாஸ் வந்தாலும் முழுக்க ப்ரிப்பரேட்டர் தான் வந்து மேனேஜ் பண்ணிக்கணும். ப்ராஃபிட் வந்தாலும் அந்த எல்லா ப்ராஃபிட்டும் ப்ரிப்பரேட்டருக்கு தான் வந்து சொந்தம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், கண்டிப்பாக உங்களுக்கு ப்ரிப்பரேட்டர் அண்ட் கேபிட்டலுக்கும் இடையில இருக்க ரிலேஷன்ஷிப் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நம்ம சேனலை இது வரைக்கும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். Thank you.